கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி புர்னேயில் பண்டார் இதுக்கு தான் போக போகிறோம். அங்கே உள்ள சண்டே அங்கே உள்ள மக்கள் வந்து ரோட்டில் வந்து கடை போட்டிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். தண்ணி வத்துனுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்து தான் இருக்கணும். வார்னிங் போட்டிருக்கேன். முதல்ல ஃபுல்லாக அந்த ஓரத்தில் வந்து படுத்துருக்கேன். காமிக்கிறேன் பாலம் அப்படி இருக்கு. நான் இப்போ பாலத்துக்கு கீழே இருக்கேன். அப்படியே பாலத்துக்கு மேலே வந்தாச்சு நம்ம. இது கீழே ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த சைடு ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்க. நீங்கள் புர்னேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூகுளில் இந்த மாஸ்க் தான் வரும் ஃபஸ்ட்டு. மார்னிங்னால இது எல்லாமே கொஞ்சம் காலியாக இருக்குது. இது நைட் டயத்தில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஃபுல்லாமே கடை இருக்கும் நைட் டயத்தில். ஊரில் சந்தை எப்படி நடக்கும் அது மாதிரி நடக்குது. ரோட்டை பிளாக் பண்ணி இங்கே ஃபுல்லாக சண்டே எப்போதுமே நடக்கும் இங்கே பண்டாரில். இங்கே ஃபுட்டு, ஜூஸு, ஷூ எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே துணியும் போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். நான் உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம் எல்லாமே. இந்த ஷூ 80 இல்லையா? Ini yang 45 nih? Iya.
40 வெள்ளி மாதிரி இருக்குது, 10 வெள்ளிங்க. 40 வெள்ளியா? இது 25 வெள்ளி. நல்லா இருக்கு. இது செமையாக இருக்குது. இது எவ்வளோ? 30 வெள்ளி. இது கம்மியாக கேட்கலாம்டா. அது செமையாக இருக்குடா, ட்ரை பண்ணி பார்ப்பேன். எவ்வளோ ஒன்று கேட்டு பார்ப்போமா? யார் ஓட்டுன்னு தெரியல. ஜாக்கெட் இல்லையே. பாரு, இது 3 வெள்ளியா? ஒரு பீஸ் வந்து 3 வெள்ளி எல்லாமே. இது ஒரு பீஸ் வந்து 10 வெள்ளி. பரவ சட்டைங்க. எங்கங்க சைனீஸ் டெம்பிள் ஒன்று வருமே, காண இங்கே இருக்கு. இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது புனே கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். ஒவ்வொரு சண்டேயும் இந்த ஏரியா வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும் காரில். ஆனால் கார் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் போகிறவங்க, ஜாகிங் பண்ணுறவங்க, இவங்க இந்த மாதிரி விற்கிறவங்க, சாப்பாடு விற்கிறவங்க, துணி விற்கிறவங்க, இவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக பண்டார் குச்சிரியான்னு சொல்லுவாங்க. சண்டே ரோட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெண்டர்ஸ்க்கு வந்து அவங்கவுங்க ஒரு டென்ட் போட்டு விற்றுக்கலாம். என்ன வேணுமோ. இது வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங் மாதிரி தான். எல்லா மக்கள்லாம் வருவாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க. நீங்கள் பார்க்கலாம், பங்களாதேஷிஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க, சைனீஸ், ஃபிலிப்பீனோஸ், மலாய்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ஒன்றா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த 80ங்கிற சைன் இருக்கும். இங்கே இருக்கும், அப்புறம் பேனர்ஸில் இருக்கும், போஸ்டர்ஸில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஜூலை 15 சுல்தானோட 80வது பிறந்தநாள். அவரோட 80வது பிறந்தநாளுங்கிறது வந்து நாடே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடும். இந்த மார்க்கெட் இருக்கிற மாதிரி நைட்டு ரோடை பிளாக் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேபிட்டலில் ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி சாப்பாடு கடைகளுக்காக இது கொடுத்துருவாங்க. நைட்டு பயங்கர கோலாகலமாக இருக்கும். நீங்கள் இந்த மேலே பார்ப்பீங்க, வயர் வந்து அந்த நெட்டு மாதிரி தந்துடும். அது எல்லாமே லைட்டிங்காக மாறிடும். மொத்த கண்ட்ரியுமே வந்து இந்த பண்டாருமே வந்து திருவிழாக்கமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே சேனலில் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட 14 போட்டது. அதை வந்து ப்ராயான்னு யூஸ் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா பங்களாதேஷியும் கடை போட்டிருப்பாங்க, இந்தியாவும் கடை போட்டிருக்காங்க, இந்த நாட்டு மக்களும் கடை போட்டிருப்பாங்க. அதிகமாக இந்த நாட்டோட மக்கள் தான் கடை போட்டிருப்பாங்க. ஆனால் சில இடத்துல வந்து நம்ம இந்தியர்களும் கடை போட்டிருப்பாங்க, பங்களாதேஷியும் மெயினாக போட்டிருப்பாங்க கடை. இது எல்லாமே மொபைல் கவரு. காலையில் வெள்ளனாய் வந்திருந்தோம்னா இன்னும் நிறையா இது பார்த்துருக்கலாம்.
3 வெடி தான்டா வாங்குவோம்டா. Terus ini apa? Seedless? Ada biji sedikit. Ada biji sedikit. Putih. Ini dalam macam. Ini semua 3 ringgit. Enggak, 3 ringgit satu ringgit. ஓகே தான்டா, அதை எடுத்துக்கோண்டா. எடுத்துக்கோமா? ஆ 4 வெள்ளை இருக்கு. பூச்சி மாதிரி இருக்கு. அதெல்லாம் கழுவிக்கலாம். அதெல்லாம் நல்லா தான்டா இருக்கு. முடிஞ்ச அளவு பண்டார் இதை வந்து கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போயிருங்க. வெயில் தாங்க முடியல, அதனால தான் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா அது பார்த்துருந்துருக்கலாம். நாங்கள் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு. சண்டே எப்போதுமே லேட்டாக தான் இருந்திருப்போம். இப்படி எதுவுமே சீக்கிரமாக அன்றைக்கி எந்திரிச்சு வந்திருக்கோம்.